ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடிங் கார்லேஷன், உடன் தொடர்பினை அளவிடும் முறைகள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் அசர்டைனிங் வெதர் டூ வேரியபிள்ஸ் ஆர் கார்லேட்டட் ஆர் நாட் ஆர். உடன் தொடர்பு அளவிடும் முறைகள் பல வகைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தோன்னா முதல் ரெண்டு வரைபடங்களை பற்றி விளக்கக்கூடியது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தட், சிதறல் விளக்கப்படம், கிராஃபிக் மெத்தட், வரைபட முறை, கால்பியசன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன், கால்பியசனின் உடன் தொடர்பு கெழு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ்னால் மீச்சீறு வர்க்க முறை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வகையான இது இருக்குது, டைப் முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் தீஸ் த ஃபஸ்ட் 2 ஆர் பேஸ்ட் on the knowledge of diagram and graphs where the others are mathematical methods. இதில் முதல் ரெண்டும் பார்த்தீங்கன்னா டயக்ராமேட்டிக், அதாவது வரைபடங்கள் இருக்கக்கூடியது. அடுத்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல், எண்களினுடைய அடிப்படையில் அதோடைய மதிப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டயக்ராம் பேஸ்னால அது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும் அதோடைய முறைகள் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்க்கும்பொழுது அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மேக்ஸ் ஓரியன்டாக இருக்கும், எண்கள் அடிப்படையில் சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டயக்ராம் வந்து துல்லியமாக இருக்காது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அளவில் இருக்கிறனால இதோடைய மதிப்புகள் வந்து துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஸ்கேட்டர்ட் டயக்ராம் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க, சிதறல் விளக்க படமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேட்டர்ட் டயக்ராம் இஸ் எ கிராஃப் ஆஃப் அப்சர்வ்ட் பிளாட்டட் பாயிண்ட்ஸ் where each point represents the values of x and y as a coordinate. It portrays a relationship between these two variables graphically அப்படின்னு சொல்கிறாங்க. சிதறல் விளக்கப்படங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எக்ஸ் ஒய் இந்த இரண்டு மாறிகளை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு வேரியபிளை வச்சுக்கிட்டு வரைபடத்தை குறிக்கக்கூடியது. அவ்வாறு குறிக்கும்போது அதோடைய மதிப்புகள் எப்படி இருக்குன்னா ஸ்கேட்டர்ட்னு என்னது அப்படி சிதறி போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இதை ஆய்வு செய்வதை தான் வந்து இதை வந்து எப்படி ஆய்வு செய்வாங்கன்னா அந்த உடன் தொடர்புங்கிற முறை மூலமாக இதை என்ன செஞ்சுக்கலாம்னா ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இதனுடைய நன்மைகள் என்னென்ன, இந்த சிதறல் விளக்கப்படத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் நான் மேத்தமெட்டிக்கல் மெத்தட். இது மிகவும் எளிமையான கணக்கீடுகள் அற்ற ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த சைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஐட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா கடைநிலை மதிப்புகள்னால அதாவது கடைசியாக இருக்கிறதுனால அந்த மதிப்புனால இதுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி. இட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் ரெஸ்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ வேரியபிள்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாறிகளுக்கிடையே உள்ள தொடர்பை வந்து இது ஒரு அடிப்படை ஒரு நிலை தான், பேசிக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலே வந்து பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்கேட்டர் டயக்ராமோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது it cannot be established the exact degree of correlation between the variables but provides direction of correlation and depicts its high or low. அதாவது இதில் குறைபாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த விளக்கப்படங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ஒரு சில சூழ்நிலைகளை தவிர மற்ற எல்லாமே இது வந்து துல்லியமாக கணக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோக்கு அதாவது இதுக்குள்ளே எவ்வளோ வேரியபிள்ஸ் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அது மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியுமே ஒழிய உண்மையான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து சிதறல் விளக்கப்படம் ஸ்கேட்டர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துன்னா பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன்னா நேரடி முழுமையான உடன் தொடர்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து கீழ்நோக்கி சரிந்திருக்கிறதுக்கு பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன், எதிரிடை முழுமையான உடன் தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கும்போது லோ டிகிரி ஆஃப் பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, குறைந்த அளவு நேரடி உடன் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லோ டிகிரி ஆஃப் நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்த அளவு எதிரிடை உடன் தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஹை டிகிரி ஆஃப் பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவு நேரடி உடன் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஹை டிகிரி ஆஃப் நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிக அளவு எதிரிடை உடன் தொடர்பு அப்படின்னு. மேலேனா பாசிட்டிவ், கீழ்நோக்கி வந்து அது நெகட்டிவ். அடுத்து நோ கார்லேஷன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், உடன் தொடர்பு இதில் இருக்காது. அடுத்தது பார்த்தோன்னா இதுவும் நோ கார்லேஷன், ஆஃப் சர்க்கிளில் இருக்கிறது வந்து அதுவும் வந்து பார்த்தோன்னா உடன் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது கிராஃபிக் மெத்தட்,
வரைபடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் திஸ் மெத்தட் the individual values of two variables are plotted on the graph sheet and draw the curves of both the variables, say x and y. If the both x and y are moving in the same direction, either upward or downward, then the correlation is said to be positive. If the curves of x and y move in the opposite direction, then the correlation is said to be negative. அதாவது இந்த ஒரு வரைபடத்தில் பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன புள்ளிகளை வச்சுட்டு அந்த மாறிகளுடைய மதிப்பை நம்ம என்ன செய்கிறோம்னா அதை அந்த புள்ளிகளை இணைக்கும்போது அதனுடைய மதிப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இரு மாறி மதிப்புகளினுடைய தனித்தனியான கோடு கிடைக்கும். அது சொல்லக்கூடிய திசை கோடுகளுக்கு இடையே உள்ள அந்த அமைப்பு இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்ல முடியும், அதோடைய மதிப்பீடை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு கோடுகளுமே ஒரே திசையை நோக்கி நகர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் நேர்மறை உடன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எதிர் திசையில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எதிர்மறை உடன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோடுகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இணைக்கோடுகளாக ரெண்டும் ஒன்றாக இணைந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் உடன் தொடர்பு அதிக அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கும்போது அடுத்து அந்த ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு பை சார்ட் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொது மற்றும் தனியார் முதலீடுகள். கிராஃப் ஷீட்டில் நம்ம இதை போடுவோம் இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா இயர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா என்ன 2006 2015 வரைக்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் த இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சதவீதம் இல்லையா. அப்போ வந்து பார்க்கும்பொழுது இந்த ஒவ்வொரு வருஷம் 2006, 7, 8, 9, 10, 11, 12, அதுக்கப்புறம் 13, 14, 15 இருக்குது. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா 25, 15, 5, 5 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கால்பியசன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்பியசனுடைய அந்த கெழு இல்லையா, கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அந்த கெழு அப்படிங்கிறது என்ன, அந்த கார்லேஷனை என்ன சொல்கிறாரு, அவர் எதை வலியுறுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். Colbiation's method is popularly known as Pierce coefficient of correlation denoted by the symbol R. அதாவது இந்த கார்லேஷன் அப்படிங்கிறத எந்த மாதிரியான சிம்பிளில் வந்து டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆறுங்கிற ஒரு சிம்பிள் தான் அது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்லேஷனை குறிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது the coefficient of correlation R measures the degree of linear relationship அப்படின்னு சொல்கிறாங்க between the two variables, say x and y. The formula of computing the Colbiacian coefficient of correlation is, அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது n sigma xy minus sigma x and sigma y by root of n sigma x square minus sigma x whole square root of n sigma y square minus sigma y on the whole square அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா கார்லேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்லேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இது வந்து ஆர் அப்படிங்கிறதான் இதனுடைய சிம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே இது ஃபார்முலா அப்படிங்கிறத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தா இந்த ஆர் அப்படிங்கிற வேர்டில் தான் இந்த கெழு அப்படின்னு சொல்கிறாங்க. கால்பியஸினுடைய உடன் தொடர்பு கெழு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இரண்டு மாறிகளுக்கு இடையான உறவினையும் அளவினையும் அதை செல்லக்கூடிய திசையும் பற்றி இது குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு வேரியபிள்ஸோட டைரக்ஷன், அது வந்து அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையுமே பற்றி சொல்லக்கூடியது தான் கார்லேஷன் சொல்கிறாங்க. இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஆர், அது ஆர் இஸ் கால்குலேட் பை டைரக்ட் மெத்தட் without taking the deviation of terms of either from the actual mean or assumed mean. இந்த இடத்துல அந்த முறையில் சராசரிலேருந்தோ
அல்லது ஊக சராசரியிலிருந்து இந்த விளக்கங்களை கண்டுபிடிக்கிறது கிடையாது. இது நேரடி முறையில் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்முலா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டீவியேஷன் மெத்தட், டீவியேஷன் ஃப்ரம் ஆக்சுவல் மீன் சொல்லுவாங்க, உண்மையான சராசரி விலகல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஒய் பை ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேர் த எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் பார் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இன்னொரு ஃபார்முலா சொல்கிறாங்க. அடுத்தது தேர்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆர் இஸ் கால்குலேட்டட் பை டேக்கிங் அசியூம்டு மீன். அசியூம்டு மீன்னா அனுமானிக்கப்பட்ட சராசரி விலகல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. n sigma dx dy minus sigma dx sigma dy by root of n sigma d square minus sigma dx whole square root of n sigma dy square minus sigma dy on the whole square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சம்மு போடும்பொழுது இந்த ஃபார்முலாவோட டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா dx அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது refers to the deviations of x series from the assumed mean x minus x bar, y dy refers to the deviation of y series. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது y series மதிப்பினை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி dx dyனா dxையும் dyயை மல்டிப்ளை பண்ணணும். dx ஸ்கொயர் அப்படிங்கும்போது dxஐ கண்டுபிடிச்சு அதை ஸ்கொயரில் கொண்டு வரணும். இது மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர் நமக்கு வரும். ஸோ அடுத்து நம்ம இதோட ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்ப்பா படிநிலைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப் 1 என்ன சொல்கிறாங்கன்னா கால்குலேட் த மீன் ஆஃப் டூ சீரீஸ் ஆஃப் xy. இதில் வந்து xy அப்படிங்கிற ரெண்டு கூட்டு சராசரி மாறிகள் இருக்கும். ரெண்டாவது வந்து கால்குலேட் த டீவியேஷன்ஸ் x அண்ட் y இன் சீரீஸ் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் மீன் அப்படின்னு பார்க்கும்போது x மற்றும் ஒய்யினுடைய மதிப்புகள் அதன் சராசரி மதிப்பிலிருந்து விளக்கத்தை கணக்கிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்டெப் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர்ஸ் ஈச் டீவியேஷன்ஸ் ஆஃப் x and y then obtain the sum of the ஸ்கொயர் டீவியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்லாம் வருது இல்லையா, அந்த வர்க்க மூலத்தை இது கணக்கிட்டு சொல்வது. அடுத்தது மல்டிப்ளை த ஈச் டீவியேஷன்ஸ் அண்டர் ஈச் வித் ஈச் டீவியேஷன்ஸ் அண்டர் ஒய் அண்ட் அப்டைன் த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய். அப்புறம் எக்ஸ் ஒய் இருக்குல்லையா, அந்த எக்ஸையும் ஒய்யை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் ஒய் கிடைக்கும். தென் த அப்டைன் ஆஃப் த சம் ஆஃப் த ப்ராடக்ட் எக்ஸ் ஒய் அண்ட் சிக்மா எக்ஸ் ஒய், அதுதான் நமக்கு சிக்மா எக்ஸ் ஒய்னு வருது. ஸோ அடுத்த ஸ்டெப் 5ல் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் த ஃபார்முலா அப்படின்னா அந்த சூத்திரத்தினுடைய அடிப்படையில் மதிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த கால்பியஸினுடைய கோஎஃபிஷியன்ட் கார்லஸ் அப்குரூப்டு டேட்டா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட் யூஸிங் த வேரியபிள்ஸ் ஆஸ் இட் அப்படிங்க உள்ளவாறு பயன்படுத்துறது. அடுத்து இன்டைரக்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மீன் டீவியேஷன் மெத்தட்னா உண்மையான சராசரி விலகல் முறை இருப்பதாக நினச்சிக்கிட்டு அதை நம்ம என்ன செய்யணும், அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.